அனைவருக்கும் வணக்கம். நாளுக்கு நாள் பாஜகவுடைய பதற்றம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அதுவும் முக்கியமாக தமிழக பாஜகவுடைய அந்த முக்கிய பிரமுகர்கள் அவர்களுடைய கருத்துக்களும் அவர்களுடைய அந்த வெறுப்புணர்ச்சியும் தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவப் போகிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்ற அந்த வெறுப்பு அவர்களுடைய பேச்சிலே தெளிவாக வெளிப்படுகிறது. இந்த 3 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறது திமுக. தொடர்ந்து பாஜகவுடைய அந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்த்து குரல் கொடுத்து வந்திருக்கிறது. பாஜகவிற்கு என்ன கோபம் என்றால், அதிமுக அதோட கூட்டணி வரவில்லை என்ற அந்த கோபம் இருக்கிறது. அதனால் ஏதாவது செய்து கடைசி நிமிடத்திலாவது அதிமுகவை பாஜகவுடைய அந்த கூட்டணிக்கு கொண்டு வந்து விட முடியுமா என்ற முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அப்படியே ஊதி பூதாகரமாக்கி ஏதோ திமுகவிற்கு இவர்கள் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்க போகிறார்கள் அப்படின்ற அளவில் ஒரு சும்மா இவர்களே இதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஜாஃபர் சாதிக் என்ற அந்த நபர், போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ பெருசாக இவர் இதை வாக்குமூலம் கொடுத்து இருக்கிறார், அதில் அப்படி ஆயிடுவாங்க, இவங்க இப்படி ஆயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜாஃபர் சாதிக்கு இதற்கு முன்னாடி யார் வழக்கறிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு பால் கனகராஜ் அவர்கள். அவர் யார் என்பது எல்லாருக்குமே தெரியும். பாஜகவுடைய வழக்கறிஞர் அணியுடைய தலைவர். முக்கியமான வழக்குகளில் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் இவர்களுக்கும் அவர் தான் ஆஜராகி கொண்டிருக்கிறார். அவர்தான் ஜாஃபர் சாதிக்காக ஆஜராகி அவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர். அப்போ பாஜகவிற்கும் ஜாஃபர் சாதிக்கிற்கும் என்ன சம்பந்தம்? இப்போ இந்த கைது நடவடிக்கையால் பாஜகவின் கூடாரம் கலகலத்து போய்விட்டது என்று சொல்லலாமா? பாஜகவில் யார் யார் சிக்குவார்கள் அப்படின்னு சொல்லலாமா என்ற கேள்வி எழுகிறது. இதற்கு பாஜகவினர் தான் பதில் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக அவர்களுக்கு நல்லது யார் செய்கிறார்கள், அவர்களுக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருப்பது யார் அப்படின்ற விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு ஓட்டு போடுவாங்க. பாஜகவை போல ஒரு ஃப்ளாஷ் இன் த பேன் என்று சொல்லக்கூடிய சிறு சிறு விஷயங்களை அப்படியே இது பண்ணி மக்கள் மனதை திசை திருப்ப முயற்சி செய்தால் அந்த முயற்சி பலனளிக்காது. பாஜக அதைத்தான் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அங்கேயே ஒரு போட்டி நிலவி கொண்டிருக்கிறது. பாஜகவிலேயே திரு எல் முருகன் அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு போட்டி நடந்து கொண்டு இருக்கிறது. எல் முருகன் இப்போ ரொம்ப ஸ்கோர் பண்ணிட்டு வர்றாரு. ஏன்னா இதற்கு முன்னால் இவர்களை 2 பேரை கட்சியிலிருந்து மாற்றி அங்கே கூட்டு சென்றதில் திரு எல் முருகனுடைய பங்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது. திரு அண்ணாமலை ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணார், இந்த மாதிரி இவர்களை எல்லாம் கட்சியில் கூட்டு சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணாங்க. ஆனால் திரு எல் முருகன் தலைமையில் முக்கியமானவர்கள் அந்த கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த கோஷ்டி பூசல் இப்படி வெறுப்பாக, பயமாக, பிதற்றலாக வெளிவருகிறது என்று எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.